ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ரூஃப் வந்து பைப்லைன் போடுற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வந்து தனித்தனி ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியாக வந்து நம்ம வந்து தனித்தனி சர்க்கியூட்டாக போட்டு கொண்டு இருப்போம். டிபிலேருந்து தனி லைனாக வந்து ஃபேன் பாக்ஸுக்கு போய் இறங்கும். மெயின் லைன், ஒவ்வொரு மெயின் லைனும் ஃபேன் பாக்ஸ்லேருந்து 4 பக்கமும் தேவையான இடத்துல வந்து நம்ம வந்து காடி எடுத்து மெயின் லைன் பாக்ஸுக்கு சுவிட்ச் போர்டுக்கு தனியாக நம்ம எடுத்து கொண்டு போகிறது. அப்படி தான் நம்ம பைப் லைன் போடுறது. நம்ம ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி சர்க்கியூட்டாக வந்து ஃபேன் பாக்ஸில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபேன் பாக்ஸ் வந்து எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லைன் எடுத்து கொண்டு போய்க்கிறது. இதுவும் அதே போல் தான். இங்கே வந்து ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு போர்ட்டிகோ, இப்படித்தான் நம்ம வந்து லைன் போட்டிருக்கோம். அப்புறம் அது போக மேலே லைன் மாடி எதுவும் எடுக்கிற மாதிரி இருந்தால் மாடிக்கு ஒரு லைன் தூக்கி விட்டுருவோம். மாடி சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது லைன் மெயின் லைன் டேரெக்டாக மாடியில் ஒரு லைன் வரும். அது மாடி லைன்லேருந்து நம்ம தனியாக எடுத்து லைன் லைனாக கொண்டு போய்க்கிறது. அப்படி தான் பைப் போடுறது. இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள். அதே போல் ஏசிக்கு வந்து தனி பாயிண்ட் போட்டுறது. ஏன்னா ஏசி வந்து நம்ம வந்து தனி சர்க்கியூட்டாக கொண்டு போயிடுது. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து ஏசியோட நம்ம வந்து மெயின் லைன் தனியாக இருந்து எடுத்தோம்னா வயர் வந்து இழுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தனி லைனாக ஏசி தனியாக போட்டுறது. அதே போல் சர்க்கியூட் லைன் தனியாக போயிடும். ஒவ்வொன்றும் தனி செப்பரேட் லைனாக போட்டுறது. ஏன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து வயருக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுவும் கேட்டாங்கன்னா அது லைன் சிரமம் ஆகிடக்கூடாது அப்படின்னு தனி லைனாக போட்டுறது. நம்ம பண்ணிருக்க வேலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே போல் ஸ்பாட் லைட்லாம் வந்து ஹாலில் வந்து 4 பக்கமும் லைன் இறக்கி விட்ருக்கோம். ஸ்பாட் லைட் பாக்ஸ் வைக்கிற மாதிரி, ஸ்பாட் லைட் மாட்டுற மாதிரி. அதே போல் வெளியே வந்து போர்ட்டிகோ கிட்ட வந்து டெப்த் லைட் வச்சுருக்கோம். டெப்த் லைட் லைன் போட்டிருக்கோம் பைப் லைனு. நம்ம வேலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தொடர்ந்து வீடியோவை பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.